மிக்கி, ரெடியா? கிளம்பியாச்சா? இன்னைக்கு நம்ம குயின்ஸ் பஸ்ஸில் எங்கே போகிறோன்னு மிக்கிக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஜாலன் பைடூரி அலோகஜா ஜாலன் பைடூரி தமன் பைடூரி அலோகஜா போகிறோம். இன்னைக்கு பைடூரியில் மிஸ்ஸஸ் கிருஷ்ணம்மாள் அம்மாவோட பிறந்த நாள். கிருஷ்ணம்மாவோட அம்மா பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம குயின்ஸ் பஸ்ஸை சூஸ் பண்ணது அவங்களோட அன்பான மகள் ஜீவிதா. நம்ம குயின்ஸ் பஸ்ஸை சூஸ் பண்ணி அவங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க அம்மாவோட பிறந்த நாளை கிருஷ்ணம்மாளோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க மிஸ் ஜீவிதா. இப்போ மிஸ் ஜீவிதா கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம பைடூரியில் போயிட்டு அவங்க அம்மாவோட கிருஷ்ணம்மாளோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாமா? ஓகே, வாங்க போகலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் கிருஷ்ணம்மாள். அப்புறம் நீ காலையிலேருந்து பிறந்த நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்களுக்கு சந்தோஷமாக போயிட்டு இருக்குங்களா? உங்கள் சந்தோஷத்துக்கு இன்னும் கூடுதலாக சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நாங்கள் குயின்ஸ் பஸ்ஸில் வந்திருக்கோம். உங்களுக்காக பிக்கி கிஃப்ட்லாம் எடுத்து வந்திருக்காரு. வாங்கிக்கிறீங்களா? ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு பர்செல்லாம்? குயின்ஸ் பர்ஸில் சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? யாரு? இல்லையே. சரி, ஒரு 3 பேர் கெஸ் பண்ணுங்க. சரியா சொல்றீங்களான்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்டா யார் சொல்லுவீங்க? ஜீவிதா மகளா? சரி, ரெண்டாவதா யார் சொல்லுவீங்க? யார் அனுப்பியிருப்பா? கண்டிப்பாக உங்களை அன்பானவங்க, உங்கள் மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க, உங்களை ரொம்ப பிடிச்சவங்க தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கணும். யாராக இருக்கும் பேர்? ஓகே, 3ஆவதாக சரியாக கெஸ் பண்ணணும். என்ன அனுப்பினவங்க வருத்தப்படக்கூடாதுல்ல. என்ன மறந்துட்டீங்களா அந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அம்மாவா இல்லையா? யாராக இருக்கும் பேர்? கிருஷ்ணகுமார். ஓகே, 3 பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. 3 பேத்தில் சரியாக சொல்லியிருக்கீங்க. ஒருத்தவங்களை சரியாக சொல்லியிருக்கீங்க. யார் அந்த ஒருத்தவங்க? இப்போ கெஸ்லாம் இல்லை, சரியாக சொல்லிடணும். யாராக இருக்கும்? யாரு? யார் அவங்க? இல்லையே. 3 பேர் சொன்னீங்களா முதல்ல? அந்த 3 பேத்தில் ஒருத்தவங்க தான் அனுப்புனது. யார் அவங்க? உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா? பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரொம்ப பிடிச்ச உங்களுக்காக, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவங்கள, அதனால தான் உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலியில எல்லாம் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் செஞ்சுருப்பாங்க. முக்கியமாக ஜீவிதான்ற பேர் உள்ளவங்க செஞ்சுருக்குறாங்க. சரியா? சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கி அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு பரிசு வரும், கிஃப்ட் வரும், சர்ப்ரைஸ் வரும், மிக்கி வரும் அப்படின்னு? எதிர்பார்க்கலையா? எப்படி எதிர்பார்க்காம இருக்க முடியும்? அவ்வளவு செஞ்ச உங்களுக்கு, இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்ட, பத்திரமா பார்த்துக்கிட்ட உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸ் செய்யாமல் இருக்க முடியும்? இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறது ஒரே வேலை, ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு. நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும். இன்று மட்டும் இல்லை, இதே போல் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நாள் மட்டும் இல்லை, எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் உங்கள் குடும்பத்தாரோட அன்பான ஆசைகள். சரியா? இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு? இங்கே இருக்காங்களா அவங்க? கூப்பிடுங்க, இங்கேருந்து கூப்பிடுங்க. இவங்க தான் ஜீவிதாவா? சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பிறந்த நாள் மட்டும் இல்லை, எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இன்று உங்களோட பிறந்த நாள். இன்றைக்கி நீங்கள் சூப்பராக சந்தோஷமாக இருக்கணும் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அழுவக்கூடாதுல்ல, சந்தோஷ கண்ணீர் இல்லது. ஓகே, இப்போ உங்கள் மகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் மகக்கிட்டேருந்து? அதுலேயே பல அர்த்தம் இருக்குல்ல. எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஒரே சைக்கிள் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டிங்கல்ல.
ஒரே முத்தத்தில் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க. ஓகே, இதே போல் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். இன்று மட்டுமில்லை, வரும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமே அதுதான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கேக் வேறு கொடுத்துருக்காங்க. கேக் கட் பண்ணலாமா? ஓகே, வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy. அவை சூரிய சந்திரரே, என் வாழ்வீர்களையே, என் பாச தீபம் எங்கவில்லை என்றால் என் ஒரு காரணம் போலே தந்தைதானே. இரண்டு தீபங்கள் அவை சூரிய சந்திரரே. ஓகே, இந்த வருஷம் எத்தனாவது வருஷம் பிறந்த நாள்னு நான் கேட்க மாட்டேன். எந்த வருஷமாக இருந்தாலும் வயசுன்றது வரும் போகும். சந்தோஷன்ற மட்டும்தான் உங்களுக்கு நிலைச்சி இருக்கணும்னு சொல்லி திரும்பவும் நாங்கள் குயின்ஸ் பதில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.